करोति वातारं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपात्तमहं वन्दे परमानन्दमाधवं यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः कुर्वन्ति देवैकाङ्गभद्रक्षरो वनुपदै गायन्ति यं सामगा ध्यानावस्थितदर्शनेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्नं नैदो पुरासुरहराः देवाय तस्मै नमः. हरि ओम महाराज, நமஸ்காரம். ஹரி ஓம். நல்லது महाराज. ஓம் ஓம் ஓம். தேவாய தஸ்மை நமः. அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். பகவத்கீதையினுடைய 13வது அத்தியாயமான சேத்ரஜ்ஞ விபாக யோகத்தை நாம் பார்த்து வருகின்றோம். இதில் பகவான் கிருஷ்ணர் இந்த அத்தியாயத்தில் ஜீவனை பற்றியும் ஈஸ்வரனை பற்றியும் கூறி, அந்த ஜீவனும் ஈஸ்வரனும் மெய் அறிவினுடைய அடிப்படையில் இரண்டும் ஒன்று என்று பகவான் இந்த ஸ்லோகத்தில் 2வது ஸ்லோகத்தில் கூறினார். 2வது ஸ்லோகத்தில் முதல் வரி இந்த க்ஷேத்திரம் என்றால் என்ன என்று கூறினார். க்ஷேத்திரம் என்பது இந்த உடல் மனம் என்று பகவான் கூறுகின்றார். ஏற்கனவே சென்ற வகுப்பில் பார்த்தோம். ஜீவனை இரண்டாக சாஸ்திரம் பிரிக்கின்றது. ஒன்று உடல் ஆத்மா அல்லது அனாத்மா. அனாத்மா இந்த உடல் மனம், ஆத்மா சச்சித் ஆனந்த அனந்த ஸ்வரூபத்தை உடையது என்று பிரித்தது. அதை இந்த இடத்துல ஜீவனுடைய அடிப்படையில் அனாத்மா ஈக்குவல் டு சேத்திரம் என்றும் ஆத்மா ஈக்குவல் டு சேத்ரஜ்ஞன் என்றும் இதில் பிரிக்கப்பதில் பகவான் கூறுகின்றார். ஆக சேத்ரஜ்ஞனாக என்னை அறிந்து கொள், அனாத்மாவை இயக்குகின்ற சேத்ரஜ்ஞனாக நீ என்னை அறிந்து கொள் என்று பகவான் கூறுகின்றார். இது ஜீவ தத்துவத்தினுடைய அடிப்படையில். ஈஸ்வரனுடைய அடிப்படையில் நாம் பார்த்தோம். ஈஸ்வரன் என்பவர் மாயையுடன் கூடிய அந்த பிரம்ம சுரூபம். அந்த பிரம்மத்தினுடைய சுரூபம் என்ன? சர்வவியாபி, சர்வகதக, அஜக, பிறப்பு இல்லாதது, இறப்பு இல்லாதது, எல்லா இடத்திலும் இருக்கக்கூடியது என்று நாம் பார்த்தோம். அந்த மாயைக்கு இந்த அத்தியாயத்தில் சேத்திரம் என்று பெயர் வைக்கின்றார். மாயையை இயக்குகின்ற அந்த பிரம்மஸ்வரூபத்துக்கு, அந்த ஈஸ்வரனுக்கு சேத்ரஜ்ஞன் பெயர் வைக்கிறார். ஏற்கனவே சொல்லுவோம், இந்த மாயையுடன் அந்த பிரம்மமானது சேரும் பொழுது அது ஈஸ்வரனாக ஆகின்றது. இந்த இடத்துல ஈஸ்வரனா ஆளும் தன்மை, எங்கும் நிறைந்திருக்கின்ற தருமை, எல்லாவற்றையும் சர்வசக்திமான், சக்தியுடையது, எல்லாவற்றையும் அறிகின்றது. அதனாலே சொல்லுவோம், கடவுள் அனைத்தையும் அறிவார். கடவுளை விட்டுவிட்டு யாரும் கடவுளிடம் யாரும் தப்ப முடியாது, அவனுடைய அருளாலே இயங்குகின்றது என்று அந்த ஈஸ்வரனுக்கு பெயர் வருகின்றது. அதன் உபாதியினுடைய அடிப்படையில் அந்த ஈஸ்வரன் சர்வஜனாகவும் சர்வசக்திமானாகவும் எங்கும் வியாபித்திருப்பவரும் மாறாதவருமாக ஆகின்றது.
அதனால நம்ம ஈஸ்வரனை மாறாதவர், அழியாதவர், கர்மபல தாத்தா, நாம் அனைத்தையும் படைத்தவர்னு சொல்கிறான். ஒரு கோணத்தில் உபாதிகளை வச்சு ஈஸ்வரனை சொல்கிறான். நம்மையும் இந்த உலகத்தையும் படைத்தவர். ஈஸ்வரனை அறிமுகப்படுத்தும் பொழுது இந்த உலகம் எதனிடமிருந்து வந்ததோ அவர் ஈஸ்வரன்னு சொல்கிறோம். அப்போ உபாதியினுடைய அடிப்படையில் நம்ம என்னெல்லாம் சொல்கிறோமோ அதெல்லாம் கர்ம பல தாத்தா, அவரவர்களுக்கு கர்ம பலனை கொடுப்பவர். ஈஸ்வரன் நம்மை ஆள்பவர், நம்மை காப்பவர், நம்மை படைத்தவர். எல்லாம் எதனுடைய அடிப்படையில்? மாயை அல்லது உபாதியினுடைய அடிப்படையில் நாம் கூறுகின்றோம். அது மாதிரி உபாதியை நீக்கிவிட்டால் எங்கும் நிறைந்தவர், எல்லா இடத்திலும் ஆகாசம் போல எல்லா இடத்திலும் இருக்கக்கூடியவர், மாறாதவர் அப்படின்னு உருவமற்ற அந்த பிரம்ம தத்துவத்தையும் நாம் கூறுகின்றோம். ஆக இந்த அத்தியாயத்தில் இந்த கேத்திரம் என்பது இந்த உடல், இந்த உலகம், கேத்திரக்கு என்பது பிரம்மமும் ஆத்மா. ஆக எது மெய்யறிவு? நாம் கூறுகின்றோம் பிரம்மம் சத்தியம், ஜெகத் மித்யா. அப்போ சத்தியத்தினுடைய அடிப்படையில் நாமும் ஜீவனாகிய நீ ஈஸ்வரனும் ஐக்கியம், இரண்டும் ஒன்று மெய் அறிவினுடைய அடிப்படையில். எதனுடைய அடிப்படையில் வேறு? உபாதியினுடைய அடிப்படையில் வேறு. இதை அறிவது ஞானம். இதுதான் ஞானம். பகவான் சொன்னார், சேத்திரத்துக்குள் இருக்கின்ற நானே சேத்திரக்கனாக இருக்கின்றேன் என்று யார் அறிகிறார்களோ, எது அறிவு கொடுக்கிறதோ அதுதான் அறிவு, அதுதான் ஞானம் என்றார். ஆக இந்த இடத்துல ஏன் என்னங்கிறது நம்ம பல வகையில் நம்ம சிந்திப்போம். ஆக நம்ம கஷ்டங்கள், சம்சாரித்துவம்ங்கிறது இந்த உண்மையை அறியாமல் இருந்தால் அதுக்கு பெயர் அவித்யான்னு பெயர். ஐக்கிய அறிவு இல்லை என்றால் அதற்கு பெயர் அவித்யா. இந்த அவித்யிலிருந்து வந்ததுதான், இந்த மாயையிலிருந்து வந்ததுதான், இந்த அறியாமையிலிருந்து வந்ததுதான் துவைதம், விசிஷ்டாத்வைதம், மற்ற நூல்கள். அதிலிருந்து வந்ததுதான் அவித்யா. அதுதான் சம்சாரம் பேர். அந்த அவித்யிலிருந்து வந்தது அறியாமை. அறியாமையினுடைய விளைவு பிறப்பு, இறப்பு, மாற்றத்துக்கு உட்பட்டவன், நான் கஷ்டப்பட்டவன் என்று நாம் அகங்காரத்தின் விளைவாக நாம் சிரமப்படுகின்றோம். இதைத்தான் பகவான் கூறுகின்றார். ஆத்மாவுக்கு எப்பொழுதுமே மோட்சத்தை உடையது. ஆத்மா எப்பொழுதுமே மோட்சம்தான். எப்பொழுதுமே அதற்கு சம்சாரம் என்பது இல்லை. இந்த அனாத்மாவுக்கு எப்பொழுதுமே சம்சாரம்தான். ஆனால் எது அறிவு? அந்த சம்சாரத்தை கயிறிலே பாம்பு போல வெறும் ஏற்றி வைக்கப்பட்டது, அது உண்மை அல்ல என்று நாம் சிந்திப்பதுதான் அறிவு சொல்றார். ஏனெனில் சம்சாரம் பல விளக்கத்தை நம்ம பார்த்தோம். சம்சாரம் பந்தம் உண்மை என்றால் நாம் அதை நீக்க முடியாது. எது உண்மையோ அதை எப்பொழுதுமே நீக்க முடியாதல்லவா? ஆக சம்சாரம் பந்தம் என்பது வெறும் ஏற்றி வைக்கப்பட்டதனால நாம் நீக்கி விடுகின்றோம். கயிறு பாம்பின் மீது ஏற்றி வைக்கப்பட்டது, அது உண்மை அல்ல. அது உண்மை அல்ல என்பதால் நாம் அறிவினால் அதை நீக்கி விடுகின்றோம். ஆனால் நாம் கயிறை நீக்குவதில்லை.
கயிறை பார்த்து இது கயிறு இல்லை என்று கூற முடியுமா? ஏனெனில் கயிறு சத்தியம். அதனால் இந்த நம்ம ஏற்கனவே பார்த்தோம், கயிறை பாம்பாக பார்க்கும் பொழுது பாம்பினுடைய தன்மையால் கயிறு பாதிப்பதில்லை. பாம்புக்கு விஷம் இருக்கு, கயிறை பாம்பாக பார்த்தால் பாம்பின் விஷம் கயிறில் ஏறுவதில்லை. அது எந்த வகையிலையும் தாக்காது. அது நம்முடைய வெறும் கற்பனை. கற்பனை போகணும்னா என்ன செய்யணும்? நாம் அது கயிறு அல்ல, அது பாம்பு அல்ல, கயிறு என்ற திருப்தி வந்தாலே போதும். அது மாதிரி இந்த ஆத்மாவுக்கு ஆகிய இந்த இறை சுரூபத்துக்கு எப்பொழுதுமே பந்தம் என்பது அல்ல, எப்பொழுதுமே மோட்சம் என்பதும் அல்ல. அப்போ எது மோட்சம், எப்படி எது பந்தத்தை நிவர்த்தி செய்தல்? மைண்டு லெவலில் நம்ம நிவர்த்தி செய்கின்றோம், அதை நாம் புரிகின்றோம். எந்த வழியிலையும் எதையும் இந்த உபாதியினுடைய தன்மை எதையினாலும் பாதிக்கப்படுவதில்லை அந்த சத்தியத்திற்கு என்று நாம் பார்த்தோம். இது எதனால் நமக்கு வருது? பிரகிருதியினுடைய சம்பந்தத்தால் வருது. இதுவே அர்ஜுனனு கேட்டான். பிரகிருதி என்றால் என்ன என்பது அர்ஜுனுடைய கேள்வி. நம்ம ஏற்கனவே சிந்தித்தோம். ஒரு முண்டோபனிஷத்தில் சொல்லும், 7ஆம் அத்தியாயத்திலையும் சொல்லும், பரா பிரகிருதி அபரா பிரகிருதி. இந்த இடத்துல அபரா பிரகிருதினா மாயை, உடல், மனம். அதுவே அபரா பிரகிருதி. இதை அறிவது அபரா வித்யா. வேதம் 2 வகை. ஒன்று அபராவித்யாவை பற்றி பேசுகின்றது, இனி ஒன்று பராவித்யாவை பற்றி பேசுகின்றது. பரா பிரகிருதி, பிரகிருதி 2. ஒன்று அபரா பிரகிருதி, இந்த உடல், இந்த உலகம், இதையெல்லாம் இந்த சரீரம் அனைத்தும் அபரா பிரகிருதி. பிரகிருதினா பிரபஞ்சம், பஞ்சபூதங்கள். பரா பிரகிருதினா இது எதனால் இயங்குகின்றதோ, எது இதற்கு அதிஷ்டானமாக இருக்கின்றதோ அது பரா பிரகிருதி. அந்த பிரகிருதிக்கு அர்ஜுனுடைய கேள்விக்கு இது உண்மைங்கிறார். அதனால் அந்த அறியாமையினால் அதன் காரியமான ஆத்மாவை அது எவ்விதத்திலும் பாதிக்காது. அதனால் இந்த சாஸ்திரம் அதை தெளிவுபடுத்துகின்றது. சாஸ்திரம் படித்தாலும் நான் எனது என்ற உண்மையை அது விளக்கி ஐக்கிய ஞானத்தை கொடுக்கின்றது. ஐக்கிய சாஸ்திரம் படித்தும் அந்த ஐக்கியத்தை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் அது வெறும் பாண்டித்தியம், அது உண்மையல்ல என்று நாம் ஏற்கனவே நம்ம சிந்தித்தோம். அதனால் சங்கராச்சாரியார் சொல்கிறாரு, அவர்கள் பாண்டித்தியர்களாக இருந்தாலும் மகாத்மாவாக இருந்தாலும் சம்பிரதாயத்தில் அறியாது இதை கற்பவர்களிடமிருந்து நாம் ஒதுங்க வேண்டும் என்றார். அவர்கள் பண்டிதர்களாக இருந்தாலும் சரி, ஏன் குருமார்களாக இருந்தாலும் சரி, ஜீவ பிரம்மனை யார் வெவ்வேறு என்று கூறுகிறார்களோ அவர்களை கடினமான வார்த்தையை சொல்கிறார், மூர்க்கர்களாக நினைத்து நீ ஒதுங்க வேண்டும் என்று பகவான் சொல்கிறார். ஜீவனும் ஈஸ்வரனும் இந்த வேதத்தை எந்த விதத்திலும் நாம் நிரூபிக்க முடியாது. வேதம் என்பது இல்லவே இல்லை, இருப்பது ஒன்றுதான். வேதம் இருக்கு ஆனால் இல்லை, வேதம் இருக்கு ஆனால் இல்லை, வருவேன் ஆனால் வரமாட்டேன்னு சொல்லுவாங்கல்ல, தெரியும் ஆனால் தெரியாது, போகும் ஆனால் போகலாம். இந்த மாதிரி வேதம் இருக்கு. உண்மை உபாதியினுடைய அடிப்படையில்
பேதம் இருப்பது போல ஒரு கற்பனையாக தோன்றுகின்றது. உண்மையில் இருப்பது சத்தியம்தான். அடிப்படையெல்லாம் கிடையாதுன்னு பார்த்தா உண்மையில் இருப்பது ஒன்றே ஒன்றுதான். மண்தான் இருக்கின்றது பானையில். பானை வெறும் கற்பனை போல. இருப்பது சைதன்ய சுரூபம். இருப்பது அந்த பிரம்மம், அந்த ஈஸ்வரன் நம்ம பார்த்தோம். அதனால் பேதம் என்பது மித்யா உபாதிக்குத்தானே என்று உண்மையான வஸ்துவிற்கு அல்ல. பெரிய இதில் விசாரம்லாம் இருக்குது. நான் வெறும் சும்மா ஒரு லைட்டாக தொற்று போகிறேன். இந்த மாதிரி விசாரம் நீங்கள் எந்த நூல்களையும் நீங்கள் பார்க்க முடியாது. பேதம் இருக்குது. பேதம் என்பது உபாதிக்குத்தான் இருக்குது. உபாதியில்தான் இருக்கின்றது. அந்த பிரம்மனை மாயையினுடைய அடிப்படையில் பார்த்தால் ஈஸ்வரன் என்ற பேதம் இருக்கின்றது. அதே சொல்லுவாங்கள்ல, ஆசையறிமின் ஆசையறிமின் ஈஸ்வரனோடு ஆயினும் ஆசையறிமின். ஏன்னா ஈசன் மாயா, அதை போய் நீ வணங்கிட்டு இருக்கக்கூடாதுங்கிறார். ஜீவன் பேதம் இருக்கு உடல் மனதினுடைய அடிப்படையில். ஆனால் அது மித்யா உபாதியினுடைய அடிப்படையில் பேதமானது இருக்கின்றது. இந்த பேதம் தான் அவித்யை. இந்த பேதத்தினால் வருகின்ற சம்சாரமானது எவ்விதத்திலும் பாதிக்கப்படுவதில்லை என்றார். அதை பலவிதமான உதாரணங்களோடு சாஸ்திரமானது உபதேசத்தை செய்கின்றது. அப்போ எப்படி அவனுக்கு சம்சாரம் வருது என்றால், சேத்திரக்கனை பற்றிய சுரூபத்தை அறியாததனுடைய விளைவாக ஒரு மனிதன் சம்சாரி ஆகின்றார். அதே அந்த இடத்துல சாரம். சேத்திரத்தினுடைய தோஷங்கள் ஒருபொழுதும் சேத்திரக்கனை அடையாது. சம்சாரம் என்பது இல்லை. தோஷங்கள்னா குற்றங்கள், குறைகள். உடல் மனதினுடைய குற்றங்கள் ஒருபொழுதும் ஆத்மாவுக்கு சேராது. இந்த உலகத்தினுடைய அல்லது ஈசனுடைய குற்றங்கள் ஒருபொழுதும் பிரம்ம தத்துவத்துக்கு மாறாது. அதே அந்த இடத்துல பகவான் சொல்றார். ஆக அந்த சேத்திரத்தினுடைய குணமே அந்த ஈஸ்வரன் தான் என்று கூறிய பகவான் மீண்டும் அர்ஜுனனுக்கு உற்சாகத்தை உண்டாக்குவதற்காக 3வது ஸ்லோகத்தில் நான் உனக்கு இவ்விரண்டை பற்றியும் இன்னும் சுருக்கமாக நான் சொல்லப் போகின்றேன் சொல்றார். இதுவரையிலும் சொன்னதெல்லாம் சுருக்கமாக இல்லையா அப்படின்னு கேட்கக்கூடாது. பகவான் சொல்கிறார், நம்ம சொல்கிறோம் அவ்வளோதான். ஏன்னா நம்ம இதுவரையிலும் சும்மா சொல்கிறதில்ல. இது ஸ்பெஷல் பேர்சன், இவர் சொல்கிறது இல்லை, இவர் சொல்கிறது ரொம்ப ஸ்டஃப்பு அப்படிலாம் சொல்லுவாங்க. பெரிய குழப்பத்தை உண்டாக்கக்கூடியது அப்படிலாம் நினைக்கக்கூடாது. அப்படி குழப்பத்தை நாம் சொல்வது அல்லது சாஸ்திரம் சொல்லுவது அல்லது குரு சொல்வது குழப்பமாக இருந்தால் பிரச்சனை சாஸ்திரத்திலோ குரு வாக்கியத்திலோ அல்ல. குழப்பம் நம்மிடம்தான் இருக்கின்றது. புரியவில்லை என்றால் நம்மிடத்தில் தான் குறை இருக்கின்றது. அது தெரியவில்லை என்றால் நம்மிடம்தான் குறை இருக்கின்றதே ஒழிய குறையில்லாத குரு வாக்கியத்திலும் குறையில்லாத சாஸ்திர வாக்கியத்திலும் குறையில்லாத அந்த பிரம்ம வாக்கியத்திலும் இல்லை. அதனால் பகவான் எடுத்து காட்டுறார். இதைத்தான் ரிஷிகளும் ஞானிகளும் பிரம்மசூத்திரம் முதலிய நூல்களும் இதை விளக்குகின்றன பிரமாணம் சொல்றார். பிரம்மசூத்திரம் என்ற பல விதமான பிரமாணத்தை இதில் கூறுகின்றார். நாம் அதை படிப்படியாக அடுத்தடுத்து நம்ம பார்ப்போம். அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். ராமானந்த மகாராஜுக்கு நமஸ்காரம். ஹரி ஓம் மகாராஜ்.
நல்லது, நல்லா போயிட்டுருக்கு மாற. போ போ, நமஸ்காரம்.